அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நன்மை நடப்பது என் கரத்தில். இப்போ குடும்பமாக சேர்ந்து ஒரு காரியத்திற்கு வேண்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்களுக்காக தேவன் கேட்டிருப்பார், அதை நமக்கு உணர்த்தியிருப்பார், நம்ம உணராமல் இருந்திருப்போம். ஆனாலும் தேவன் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் அந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி தன்னுடைய வேலைக்காரனுக்காக அந்த காரியத்தை ஏற்படுத்தி இந்த காரியத்தை உங்களுக்காக உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அந்த ஊழியக்காரன் மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக அனுப்புவார். அந்த ஊழியக்காரரும் உங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவார், வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் இத்தனை நாள் ஜெபம் பண்ண காரியத்திற்கு தேவன் உங்களோட பதில் கொடுக்குறத உங்களால் உணர முடியும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எவ்வளோ ஒரு காரியமாக நம்ம ஜெபம் பண்ணதுக்கு அதற்காக தேவனோட பதில்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் ஒரு காரியம் செய்வார். அந்த குடும்பத்தாரில் ஒருவரை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போது உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா விண்ணப்பத்தில் வைத்த காரியம் தேவன் உங்களோட இடைப்பட்டார்ன்றது அந்த காரியத்திற்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் சொல்வீங்க, ஆண்டவரே எங்களோட விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டீங்க, அதற்காக இந்த நாள்லேருந்து தேவ வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த வார்த்தையை அவர் ஏன் உங்களிடத்தில் ஜெபம் பண்ண சொன்னார் என்றால், அவர் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதோட உள்ளான காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் உண்மை உள்ளவராக தன்னை அவர் சாட்சியாக கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் கொடுத்து உங்களிடத்தில் ஜெபம் பண்ண சொல்கிறாரு. இது எப்படி, இதோட அர்த்தம் என்ன? ஒரு கொரியர் பாய் வந்து உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சைன் வாங்குவார் இல்லையா, அந்த காரியம். வார்த்தையை கொடுத்து விட்டேன். இப்போ நீங்களும் அந்த சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டீங்க. உங்கள் ஆயின் வார்த்தையின் மூலியமாக நீங்களும் நன்றி செலுத்திட்டீங்க. இப்போ இந்த காரியம் நடைபெறணும். இதற்கு அப்புறம் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களோட விசுவாசத்தின் காரியத்தை கவனிப்பார். உங்கள் விசுவாசம், நீங்கள் சொன்ன காரியம், நன்றி செலுத்தின காரியம், இதில் நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் உள்ளீர்கள் என்பதை தேவன் கவனிப்பார். இந்த காரியம் அதை நிறைவு பெறுவதற்கு, நான் விண்ணப்பித்த காரியம் அதை நிறைவு பெறுவதற்கு முழுவதுமாக நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. அந்த கொடுத்த வார்த்தையை நாம் சந்தோஷமாக மாத்திரமல்ல, அந்த வார்த்தையிலிருந்து நம்ம விசுவாசம் காத்திருக்கணும். கண்டிப்பாக தேவன் நமக்கு அதை செய்துட்டாரு. ஏன்னா நம்ம விண்ணப்பித்த வேண்டுதலுக்காக தேவன் செவிசாய்த்தார் என்று நம்ம அந்த கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்பதையும் சரி, அந்த காரியம் நிறைவேறுவதற்கு அது நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. இதில் நம்முடைய விசுவாசம்தான் இந்த காரியத்தை நடப்பிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, நன்மையான ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வேறு யார் கையிலும் இல்லை, என்னுடைய கரத்தில்தான். அந்த விசுவாசத்தோடு நம்ம தேவன் நன்றிகள் சேருவோம். சரி, இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.